ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் விக்ரம் சோலாரோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வோல்டைக் செல்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்தியாஸ் இன்ஸ்டால் சோலார் கெப்பாசிட்டி இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டியில. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் எஃபிஷியன்சியை இந்த R&D மூலியமா 7.52% இருந்தது 2016. இதே கேலண்டர் 2025 அது 23.66% உயர்த்திருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2026-27 அவங்களோட கெப்பாசிட்டியை 15.50 ஜிகாவாட் 20.50 ஜிகாவாட்டா உயர்த்துறதா வந்து சொல்லியிருக்காங்க த்ரூ கிரீன்ஃபீல்ட் அண்ட் பிரவுன்ஃபீல்ட் எக்ஸ்பான்ஷன் பிளான் மூலயமா. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி 39 கண்ட்ரீஸ்க்கு அவங்க சோலார் PV மாடியூல்ஸை வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. மார்ச் 31, 2025 டேட்டா படி. இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் ரெவன்யூ தான் அங்க நிறைய இருக்கு. 2023-24 எக்ஸ்போர்ட் ரெவன்யூ நிறைய இருந்த கம்பெனியா இருந்தாங்க. ஆனா இப்போ டொமஸ்டிக் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நிறையவே இருக்கு. ஒரு 1% அளவுக்கு தான் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ இருக்கு. அதுல வந்து மேக்ஸிமம் US ரெவன்யூ அளவுக்கு இருக்கு. ஸோ இவங்க ரினவுண்ட் கிளைண்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா NTPC, நெய்வேலி லிக்னைட், குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கார்பரேஷன், அதானி கிரீன் எனர்ஜி, JSW எனர்ஜியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,342 ஜிகாவாட் அளவுக்கு வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை வந்து பிரிட்ஜ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த வேஃபர்ஸ், அதுக்கப்புறம் சோலார் போல்டாயிக் செல்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ரா மெட்டீரியல் பிரைசஸோட இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களோட மார்ஜின்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல் மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆனா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து சில இம்போர்ட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டியூட்டி போட்டிருக்காங்க. அது 20% அளவுக்கு இருக்கு. அதை உயர்த்தினாலும் இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட ஆன்டி டம்பிங் சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணாங்க நம்மளோட மார்க்கெட்ல சீப் பிரைசஸ்ல இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் PLI ஸ்கீம்ஸை நம்பியும் இருக்காங்க. 1% அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இருந்தாலும் ஸ்டில் US டாரிஃப்ஸால பாதிக்கப்படுற கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் சீப்பா சைனா வந்து சோலார் மாடியூல்ஸ் வந்து வித்தாங்கன்னா அந்த பிரைசிங் பிரஷர் காலமா இவங்களோட மார்ஜின்ஸ் குறைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸோட கைடன்ஸும் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் GMP பார்த்துருவோம். இந்த கம்பெனி ப்ரீ IPO பேஸ்ல 75 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. போஸ்ட் IPO பேசிஸ்ல 85 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து பிரைஸ் டு சேல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, EV by EBITDA எடுத்து பார்த்தாலும் சரி, கொஞ்சம் ஹையரா இருக்காங்க இந்த கம்பெனி இவங்க பியர்ஸா கம்பேர் பண்ண சொல்ல. GMP இந்த கம்பெனிக்கு 66 ரூபாய் இருக்கு. 19.88% வந்து லிஸ்டிங் ஏஜ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட IPO டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 2025 இருந்து ஆகஸ்ட் 21, 2025 ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். பிரைஸ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 315 ரூபாய் 332 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு, ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. டோட்டல் IPO சைஸ் வந்து 2079 கோடி. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ 1500 கோடி. OFS IPO வந்து பாத்தீங்கன்னா 579 கோடி அளவுக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்டர் புக் வந்து கிட்டத்தட்ட 10,340.82 மெகாவாட் அளவுக்கு வந்து இருக்குங்க. இது வந்து இவங்க டோட்டல் ரேட்டட் கெப்பாசிட்டியோட 2025 கம்பேர் பண்ண சொல்ல 2.5 மடங்கு அளவுக்கு உயர்வா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு 0.19 அளவுக்கு இருக்கு. ஸோ கடன் குறைவா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவா இருக்கு, நெட் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவா இருக்கு. பிளஸ் மோர் ஆர் டொமஸ்டிக் டிபெண்டன்ட் கம்பெனியா இருக்காங்க. அது இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த US டாரிஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இந்த கம்பெனி வந்து பாதிக்கப்பட கொஞ்சம் மைன்யூட்டா தான் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ண ஷேர்ஸ், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனாவோட ஆன்டி டம்பிங் ஆக்டிவிட்டிஸ், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து இவங்க பியர்ஸை விட அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, ஏன்னா growth வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 36% அளவுக்கு பார்த்திருக்காங்க. அது முந்தின
வருஷம் வந்து 20% மேல இருக்கு. ஸோ இந்த அளவு கலந்த கம்பெனிக்கு வந்து 80 டைம்ஸ் earning போஸ்ட் ஐபிஓல இவி பை எபிட்டால வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதிகமா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா நான் சொல்லி பாக்குறேன். ஸோ வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்கனால இந்த கம்பெனியை கொஞ்சம் ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ இருக்கேன். நீங்க ஒரு சேஃப் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓல நான் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பொறுத்து எப்படி உங்க வேல்யூவேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் இருக்கோ அதை பார்த்து முடிவு பண்றது வந்து கரெக்டா இருக்கும். இல்ல நான் ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர், ஸோ ஃபியூச்சர் வந்து சோலார் தான் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஸோ ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபிரிஜிஸ்டோ பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா சிபிரிஜிஸ்டோ பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.